வெற்றி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஷார்ட் ரைடு சொல்லலாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு சொல்லலாம். அதுவும் யார் கூட போகிறோன்னா என்னோட ஃபேவரட் பைக்கிங் குரூப் பெங்களூர் பைக்கர்ஸோட போகிறோம். பெங்களூர் பைக்கர்ஸ் ரைடு ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ரைடுக்கு போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய ட்ரிப் இருந்துச்சு, அதை ஒன் டே போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பு இவங்க கூட நான் இந்த ட்ரிப்பு போகிறேன். ஏன்னா பெங்களூர் பைக்கர்ஸ் எனக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரட்டான குரூப்பு. அது மட்டும் இல்லாத பழைய ரைடர்ஸும் நிறைய பேர் வராங்க, புது ரைடர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறதுல ஒரு சம குஷியில் இருக்கு. நம்ம இப்போ வாங்க நம்ம ரைடுக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே இருக்கிறது எஸ்டி மாலு. ஸோ நம்மளோட பெங்களூர் பைக்கர்ஸ் ஆளுங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. இல்லைன்னா ஒரு ஒருத்தங்க இருப்பாங்க. பைக்கிங் 4 பேர் நிற்கிறானுங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு எக்கச்சக்க ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் தெரியுது. அங்கே செதறி போய் கிடக்குறாங்க. ஆனால் யார் எந்த குரூப் தான் தெரிஞ்ச மூஞ்சிங்க எதுவுமே இல்லை. சரி பார்ப்போம். ஆப்போசிட் இருக்க பஸ் ஸ்டாப் தானே சொன்னாங்க, அந்த பஸ் ஸ்டாப்புக்கே போயிடும். ஓகே, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் நம்மளோட குரூப்போட டெயில் ரைடர் அவினாஷ். ஸோ குரூப் 1 இவங்களாம் தான். ஸோ குரூப் 1 எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிட்டுட்டு போகிறோம். இன்றைக்கான ரைடு ஸ்டார்ட் ஆகிடாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நந்தினி உபச்சாரம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது எங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நந்தி ஹில்ஸுக்கு நம்ம லெஃப்ட் எடுப்போம் இல்லையா, அது முனையிலே இருக்கும் அந்த ஹோட்டலு. ஸோ அங்கே தான் நம்ம எல்லாமே போகிறோம். நல்ல வேலை இந்த மாதிரி வெல்கம் ரைடுக்கு மோசம் என்ன பண்ணுவாங்கன்னா ரைடு முடிச்சுட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. ரைடுக்கு முன்னாடியே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா பசியோடு இருக்க தேவையில்லை. ஏன்னா பசியோடு போனால் எப்போ கிளம்பணும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எங்கே நம்ம கூட்டாளிங்களா அதை போகிறாங்க, பிடிச்சிருவோம் போகிறாங்க. ஸோ இவங்களாம் தான் நம்ம குரூப்பு. வாவ் வாவ் வாவ். ஐயோ, எல்லாம் சூப்பர் கார்ஸ் தான் இங்கே தான் நிற்கிது. அதுதான் நம்ம போக போகிற பிரேக்ஃபாஸ்ட். போகிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் முறுக்கி பிடிக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி என்னென்னா எல்லா ரைடரும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு ரைடர் நம்ம குரூப்பில் புது ரைடர் வந்திருக்காங்களாம். அவங்கள வந்து ஜாயின் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லி நம்மளோட சூப்பர் மாடரேட்டர் விஜய் சொன்னார். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் மறுபடியும் எங்கே காணாமல் போயிட்டாங்கன்னு தான் தெரில. நம்ம கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் பர்ஃபெக்டாக நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணாலே நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளே வந்து சும்மா ரோடெலாம் சும்மா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சீனரி சைடில் ஃபுல்லாக கிரேப் தோட்டம் தான். சும்மா நச்சுன்னு இருக்குது இடம். சுற்றி மலைங்க வேறு, அருமையான இடமா இருக்குது. ஒரு காலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக இருந்தாலும் சரி, ட்ரைவாக இருந்தாலும் சரி, ஒரு அம்சமான இடம் இது. வந்து இந்த இடம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். அங்கே இருக்க தெரியுது தான் அந்த குடிமண்டி ஃபோர்ட்டு. அதுக்கு முன்னாடி வர்ற இந்த லேக்கு தான். இந்த லேக் வந்து உண்மையிலேயே செம பியூட்டிஃபுல்லான லேக்கு. சுற்றி மவுண்டனுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு க்ளீனான வாட்டர் வேறு. இந்த இடம் பார்த்துட்டே வந்ததில் ரொம்ப நேரம் பேச மறந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது இடம்.
ஸோ நம்ம பெங்களூரில் வந்து ஒரு பிஸி லைஃப்பில் இருந்தோம். நம்ம அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்லுறேன். நீங்கள் சுற்றி இருக்க இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வந்து நம்ம ஒரு சிட்டிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்க டெரைன் மாதிரியே இருக்காது. டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வியூலேருந்து எல்லாமே மாறிடும். பில்டிங் நிறைஞ்ச இருக்குது சிட்டிக்குள்ளே. ஒரு பில்டிங்குமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது என்ன சொல்கிறது, நம்மளோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. அப்பா எங்கே ஒரு லேக்கு மறுபடியும் சூப்பர் ப்ளூ வாட்டரு. என்னம்மா ஒரு நம்ம குரூப் எங்கே இருக்கு? இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜை தான் நீங்கள் அடையாளமாக வச்சுக்கணும். இந்த அடையாளத்தை வச்சு வந்தீங்கன்னா தான் வர முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் ரீச் ஆகிடலாம். நம்ம ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் பேர் என்னன்னா வட்டடா பொசாஹள்ளி லேக். இங்கே வந்து ரீச் ஆனோடனே சுற்றி பார்த்தா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இந்த மலை, அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த சூப்பரான க்ளீனான வாட்டரு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அவங்கவுங்க கதை பேசின்னு பைக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணின்னு வந்த வேகத்தை பற்றி பேசிக்கிட்டு எல்லாருமே ஒரு வைப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத தூரத்துலேருந்து ஒரு குரூப் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க இங்கே தான் குச்சாங்களா இல்லை அசூல் லேக்கில் எங்கேருந்து குச்சாங்கன்னு தெரில. ஸ்விம்மிங் அடிக்கிற அவங்களும் மூச்சு வாங்குதோ இல்லையோ, எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. Organized ride, and sometime I lead, sometime I don't lead. ஃபைனலி இந்த குரூப் ரைடோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அதான் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டு. எல்லாம் அவங்க பற்றி சொல்லுவாங்க, அவங்களோட பிபியோட ஐடி பற்றி சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா என்ன பைக் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க, என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இதனால ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குரூப் ரைட் பெங்களூர் பைக்கர்ஸ் மட்டும் இல்லை, எந்த குரூப் வந்தாலும் சரி ஒரு குரூப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆவாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன வேணால் ஆகிட்டு போங்க, பெங்களூர் பைக்கர்ஸ் ரூல் படி ரைட் சேஃப், ரைட் லாங். ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, செமையாக எடுத்துருந்தீங்க. ஒரு சூப்பராக அமைஞ்சது எல்லாமே இந்த ட்ரையலில் ஓட்டுனது. ஸோ நம்ம ட்ரோனோட ஸ்பான்சர் இன்றைக்கி வந்து நம்ம அவினாஷ் தான். புதுசாக ட்ரோன் வாங்கியிருக்கா. ஸோ அவன் ட்ரோனில் தான் எடுத்துருந்தேன், என் ட்ரோன் எடுக்கலை. அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கேருந்து. ஸோ நம்ம வந்து அடுத்த குரூப்பு நம்மளோட ரோட் டெயில்ஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்கள கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு நாம் என்ன வீட்டுக்கு போய்ட்டு வேலைக்கு ஏற்ற போகிறோம் இல்லையே, இன்றைக்கி சண்டே தானே. சாய் அண்ட் டீம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அவங்க சேர்லாம் போட்டு மஜா பண்ணிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு சேர்லாம் போட்டுட்டு எல்லாம் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு சொல்கிறோம் வாங்க. அப்படியே ரோட்டில் சாயை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்தோம். நான் போட்டிருக்க ரீல்ஸ் தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள். இந்த சைடில் வருதில்ல, அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜு. நல்ல ரீல்ஸ்லாம் போடுவேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகிறோமோ அதோட அப்டேட்லாம் அதில் வரும் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா பே ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க சூப்பராக. இப்போ அதுதான் இப்போதைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு.
ஓகே, நம்மளோட பே ரீச் ஆக போகிறோம். இது வந்து ஆக்சுவலி நம்மளோட இந்த ஸ்பாட்லேருந்து 19 கிலோமீட்டர்ஸு. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் மெயின் ரோடு வந்து தான் நீங்கள் வந்து பெங்களூர் போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ போகணும். ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த பே ஏரியா வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கூட பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் த பிக் பே. ஸோ இதுக்கு தான் போக போகிறோம் நம்ம. ஓகே, சாய் அங்கே இருக்கிறாரு. என்ட்ரியை விட்டுட்டோம். சரி, எக்ஸாக்டாக போயிட்டே இருக்கோம். எல்லா பிராண்டட் தான். ஸ்டார்பக்ஸு, பர்கர் கிங்கு, கேஎஃப்சி, கோகோ கார்ட்டு. பிக் பேக் வந்துட்டு கேஎஃப்சியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க பர்கர் கிங்கில் காஃபி குடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க ஹல்திராம்ஸை சாப்பிட்டுட்டு பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் செதறி போயிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது டைம் ஆயாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ பாய் பாய். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.